அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேலையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்கள் சுதந்திரித்து கொள்வார்கள். இது முக்கியமானது. கடற்கரை மணல் ஒன்றுக்கு உதவாத ஜாதி. இன்னொரு ஜாதி நட்சத்திரம் போல வானத்து நட்சத்திரம் போல. கடற்கரை மணல் தனியாக. இது என்ன சொல்கிறார்? கடற்கரை மணல் ஒன்றுக்கு உதவாது. ஆதாம் ஏவலம் சாத்தான்னு வஞ்சித்தான் மண்ணாக்கிட்டான். அவன் ஆசீர்வாதத்தை திருடுறவன் ஆசீர்வாதத்தை திருடி பதறாக்குறவன் பட்டு போன மரமாக மாத்துறவன் அவன் சர்வ மாயாவி. அவன் மகா பெரிய மாயாவி. உலகத்தையே அவன் விழுங்க பார்க்குறான். எவனை விழுங்கலாம்னு சுற்றி திரிகிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முதலாக படுக்கையில் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. படுக்கையில் அவனுக்கு மண்ணை தின்ன கொடுக்கக்கூடாது. அவனுக்கு ஆகாரமே மண்ணு. அந்த மண்ணை நீ தின்னு, நீ இதை செய்தபடியால் அந்த மண்ணை நீ தின்னுன்னு பிதாவானவர் சாத்தானை சபிச்சார். அவனுக்கு ஆகாரம் அதுதான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கனியற்ற உறவ கடிந்து கொள்ளணும். அவங்க குதிகால தீண்டுவான், முட்டிகால் போடு, என்ன பணிந்து கொள்ளுன்னு கர்த்தராகிய இயேசுவே சோதித்தா. என்ன பணிந்து கொள்ளு சொன்னார். தேவனை அன்றி நம்ம வேற யாருக்கும் பணியக்கூடாது. ஆமோஸ் 5:7 நியாயத்தை எட்டியாக்கி நீதியை கீழே சிந்துற மனமா இருக்கு. அதுதான் நீதி, அதுதான் சத்தியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதி அதுதான் ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் உங்கள் விதைக்கு கணக்கு கொடுக்கணும். எரேமியா 12 நீங்கள் கோதுமை விதைச்சின்னா முள்ளுகளை அறுப்பேன், வீணாக கோதுமை விதைக்கக்கூடாது. எரேமியா 13 உங்கள் ஆட்டு மந்தைக்கு கணக்குக்கு எங்கேயே கேட்பாரு. நீங்கள் பரிசுத்தமாக நின்று ஜெயித்து நில்லுங்க. அதுதான் உங்களுக்கு நீதி, அதுதான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். பரலோகத்துக்கு போகிற பொக்கிஷம் அதுதான் உங்களுக்கு. அதுதான் நீதி. உங்கள் கையிலே கொடுத்துட்டாரு. நீங்கள் நீதிமானா நில்லுங்க, பரிசுத்தமாக நில்லுங்க. நீதிமான இன்னும் நீதி செய்யிட்ட, பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தவான சொல்கிறார். நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக மாறி வானத்து நட்சத்திரம் போல சந்ததியாக மாறுங்க. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். புதிய வானம் புதிய பூமி பிதாவானவர் குமாரனுக்காக படைக்க போகிறாரு. அங்கே நம்ம போகணும். அதுதான் நமக்கு வீடு, அதுதான் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற வீடு. இந்த புழுதி உலகம் இது விரும்பாதீங்க. உங்களை புழுதியாக்க பார்க்குறா, உங்கள் மண்ணாக்க பார்க்குறா சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. இருளியை படித்தவர் பிதாவானவர், பகலியை படித்தவர் பிதாவானவர் தான். 2 பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் பரலோகம் மேலானதையே தேடுங்க, பரலோகத்தையே நாடுங்க, ஒன்றே தேடுங்க, ஜீவகிரீடத்தை வாங்குங்க. மறுபடியும் நம்ம தேவை சாயல் அடைக்கணும், மறுபடியும் சாகாவரத்தை வாங்கணும், நித்திய ஜீவனை வாங்கணும், இழந்து போன மகிமையை வாங்கணும். அதுக்காக நல்ல போராடுங்க, ஜீவகிரீடத்தை பெற்றெடுங்க, குமாரனே அண்டிக் கொள்ளுங்க, பரிசுத்தமாக நில்லுங்க, கனியற்ற உறவை கடிந்து கொள்ளுங்க. இப்போ நம்ம ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நீரே எங்கள் கையில் கொடுத்துட்டீர் நீதி, எங்கள் கையில் கொடுத்துட்டீர் ஜட்ஜ்மெண்ட், ஒவ்வொரு கையில் கொடுத்துட்டீராண்டா. எல்லாரும் நீதியாக நடக்கும். சாத்தானை ஜெயித்து நியாய தீர்ப்பினால உமக்கு முன்பாக நிற்க கிருபை தாங்க ராஜா. முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உண்மையில் அன்பு கூற கிருபை தாங்க ராஜா. எங்கள் முழு பலத்தோடு உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு கணக்கு ஒப்புவிக்க கிருபை தாங்க, பரிசுத்த பலியாக ஒப்புவிக்க கிருபை தாங்க. ஒவ்வொரு கேட்டுக்கிற ஒவ்வொருவரும் ரோமன் 12:1 உடல் பொருள் ஆவி ஆத்ம சரீரம் முழுமையாக உம்முடைய சமூகத்தில் கொண்டு வர ஒவ்வொருக்கும் சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க, சாத்தானை ஜெயிக்க பலன் தாங்க, கிருபை தாங்க ராஜா. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.